மகாபாரதம் துரோண பருவம். உபபருவம் 6. துரோணவத பருவம். அஸ்வத்தாமா அதக தர்மரின் பொய்யும் ஆசிரியரின் வீழ்ச்சியும். 15ஆம் நாள் போர் தொடங்கியது. துரோணாச்சாரியார் தனது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி பாண்டவப் படையை ஒரு நொடியில் அழிக்கத் தொடங்கினார். அவரை ஆயுதத்துடன் எவராலும் வெல்ல முடியாது என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார். ஒரு தந்திரம் செய்ய தீர்மானித்தனர். துரோணருக்கு தனது மகன் அஸ்வத்தாமன் மீது அசாத்தியமான அன்பு உண்டு. அவன் இறந்துவிட்டான் என்று கேள்விப்பட்டால் அவர் போரிடுவதை கைவிடுவார். ஆனால் அஸ்வத்தாமனை எவராலும் கொல்ல முடியாது. அப்போது அங்கே அஸ்வத்தாமா என்ற பெயருடைய ஒரு யானை இருந்தது. பீமன் அந்த யானையை தனது கதாயுதத்தால் அடித்துக் கொன்றான். பீமன் துரோணரின் முன்னால் சென்று அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று கத்தினான். துரோணர் அதை நம்பவில்லை. பொய் சொல்லாத தர்மபுத்திரர் சொன்னால் மட்டுமே நான் நம்புவேன் என்றார். கிருஷ்ணர் தர்மரிடம் வேண்டினார், தர்மராஜா, உலகத்தைக் காக்க ஒரு சிறிய பொய் சொல்வதில் தவறில்லை என்றார். தர்மபுத்திரர் துரோணரை நோக்கி சொன்னார், அஸ்வத்தாமா அதக. அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான். பின்னர் மிக மெல்லிய குரலில் குஞ்சரக யானை என்று முடித்தார். கிருஷ்ணர் அப்போது தனது சங்கினை முழங்கச் செய்ததால் யானை என்ற சொல் துரோணரின் காதில் விழவில்லை. தனது மகன் இறந்துவிட்டான் என்று நினைத்த துரோணர் மிகுந்த துக்கத்தில் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ரதத்தின் இடையில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். அந்த தருணத்தை பயன்படுத்தி துருபதனின் மகனான திருஷ்டத்யும்னன் தனது வாளை எடுத்து துரோணரின் தலையை துண்டித்தான். பாண்டவர்களின் குருவான துரோணர் மடிந்தார். அஸ்வத்தாமன் இதையறிந்து கடும் கோபம் கொண்டான். அவன் நாராயணாஸ்திரத்தை ஏவினான். ஆனால் கிருஷ்ணர் பாண்டவர்களை ஆயுதங்களை கீழே தரை போட்டு பணியச் சொன்னார். தற்காத்துக் கொள்ளாதவர்கள் மீது அந்த அஸ்திரம் வேலை செய்யவில்லை. இதோடு துரோண பருவம் நிறைவுற்றது. கௌரவர்கள் அடுத்த தலைவராக கர்ணனை தேர்ந்தெடுத்தனர். அடுத்த பெரிய பருவம் கர்ண பருவம். அங்கே நண்பர்களான கர்ணனும் துரியோதனனும் மூடுவார்கள்.